அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதில் புதிய மாற்றம் குறித்து 3 புதிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்திருந்தது. அதே சமயம் கோடை வெயில் வாட்டி வந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்றும் செய்திகளும் வெளியாகின. இது தொடர்பாக முதல்வரிடம் பேசிதான் முடிவெடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழியும் கூறியிருந்தார். இந்நிலையில் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் குளிர்ந்த வானிலையே நிலவுவதால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்தார். மேலும் பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகமும் நடவடிக்கை எடுத்து வந்தது. இந்த நிலையில்தான் தமிழக அரசு இன்று 3 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. முதல் அறிவிப்பு என்னவென்றால், ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்தவும் அரசு திட்டமிட்டும் இருக்கிறது. மேலும் முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் உப்புமாவுக்கு பதில் பொங்கல், சாம்பார் வழங்க தமிழ்நாடு அரசு முடிவும் செய்துள்ளது. இதனால் அரசுக்கு 7,80,00,000 கூடுதலாக செலவும் ஏற்படும். ஆனாலும் இதனை செயல்படுத்த முடிவும் செய்யப்பட்டும் உள்ளது. ஏற்கனவே முதல்வரின் காலை உணவு திட்டத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் வழங்கப்படும் அரிசி அல்லது ரவை உப்புமா வகைகளுக்கு பதிலாக பொங்கல் மற்றும் காய்கறி சாம்பார் வழங்கவும் முடிவு செய்யப்பட்டும் உள்ளது. இரண்டாவதாக, அமைச்சரான சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2ஆம் தேதி முதல் பள்ளிகளும் பின்னர் கல்லூரி, அரசு தொழில் பயிற்சி நிலையம் ஆகியவை திறக்கப்பட உள்ளதை முன்னிட்டு கட்டணமில்லா புதிய பேருந்து பயண அட்டை அவர்கள் பயிலும் பள்ளி, கல்லூரிகளிலேயே இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்ய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. அதற்குண்டான கால அளவை கருத்தில் கொண்டு ஏற்கனவே வழங்கப்பட்ட பயண அட்டை, சீருடை அல்லது பள்ளிகளில் வழங்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து இருப்பிடத்தில் இருந்து தாம் பயிலும் பள்ளி வரையிலும் சென்று வருவதற்கு, அதேபோன்று அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, அரசு தொழில் பயிற்சி நிலைய மாணவ மாணவியர் 2024-25ஆம் கல்வியாண்டில் வழங்கப்பட்ட கட்டணமில்லா பேருந்து பயண அட்டையை அல்லது தங்களது கல்வி நிறுவனத்தால் வழங்கப்பட்ட அடையாள அட்டையை நடத்துனரிடம் காண்பித்து கட்டணமின்றி இலவசமாக பயணிக்கலாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டு இருக்கிறார்கள். மூன்றாவதாக, பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கை. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் காரணத்தால் தடுப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும், மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும், தொற்று அறிகுறி தென்படுவரிடமிருந்து பாதுகாப்பான தொலைவில் இருக்க வேண்டும் எனவும், உடல்நிலை சரியில்லாதவர்கள் வீடுகளிலேயே பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவும், பொது இடங்களில் கைக்குட்டைகளை வைத்து மறைத்து கொண்டு இருக்க வேண்டும் எனவும், பருவகால காய்ச்சல் பாதிப்புகளை தடுக்க தடுப்பூசிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. இந்த 3 புதிய அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.